போட்டு பாருங்க. ஆமா, 2 முறை எங்களை கட்டி வேண்டாம். ஏறி நல்லாங்க ஏறி நல்ல மாமா சிரிக்கிற என்ன தூக்கி போட்டு அமைக்க போடுங்களா? என் உடம்பு வந்தாலும் நானே முடியல, உங்களை கூட்டிட்டு வந்து விட்டு போக வேண்டாம். இங்க வந்து ஆள் போட்டு வைப்பீங்களா? வீட்லயே ஆள் போட்டு வைப்பீங்களா? சொல்லுங்க. நான் இன்னைக்கு முழிச்ச முடியா சரியில்லை. எப்படிப்பா? காலையில எந்திரிச்சு நாலாத்துக்கு போறதுக்காண்டி வரேன். சரி. டாக்டர் ரோட்ல கருப்பு நாய் பூரா வெள்ளை முள்ளு முளைச்சிருக்கு. கருப்பு நாய்க்கு பூரா வெள்ளை முள்ளு முளைச்சிருக்க. சரி. அதை விட்டு அந்த பக்கம் போற நல்ல பாம்பு படம் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அதையும் விட்டு அந்த பக்கம் போற சாப்பிட போய் ஒண்ணு இருக்கிற பூரா புகையா கிளம்புது. சரி சரி, இதை விட்டு போய் பட்டாமலையில போய் ஒண்ணு இருக்கிற சட சடன்னு கேக்குது. சரி, இதை விட்டு போய் மணல்ல ஒண்ணு இருக்கிற பூரா முறை முறையா. அப்படியா? நான் இன்னைக்கு முடிச்ச முடியா சரியில்லை. சரி. எதுல வந்து இடிச்சேன்? எதுல இடிச்சேன்? ரயில்வே ஸ்டேஷன்ல இடிச்சிருந்தா ரயில்வே பூரா கவுந்து இருக்கு. ஆமா. இங்க ஒண்ணு கவுறலையே. ஒருவேளை அண்டா தான் இடிச்சிருப்பானா? அண்டா இடிச்சிருந்தா அண்டா நெளிஞ்சிருக்கு. அண்டாவிங்கடா இல்லையே. பரவாயில்ல, பார்த்தவன இதை யாரும் பார்க்கலாம். ஒருவேளை ஆமா குண்டாவில அடிச்சிருப்பீங்களா? என்னன்னு தெரியலையே. சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பாருங்க. ஆமாங்க ஐயா. யாருங்க ஐயா? போறா ஐயா. அறியலாமா ஐயா? எங்க இருந்து வரீங்க? ஒரு சூர்க்கா சொல்லுங்க. மேல இருக்க கீழ இருக்க உள்ள இருக்க நகப்பையில இருக்க. ஆனா வீரப்பட மேல வெற்ற மேல நாஜத்த மேல உள்ள மேல முடிச்சக்கு மேல வாங்கிட்டு மேல பொறுக்கு மேல உங்க நான் சச்சிட்டே ஒற்ற ஃபூல். This is what is a self-spun screen of products something wrong. என்ன சொல்ற? நான் எல்லாம் எத்தனாவது படிச்சிருக்கேன் தெரியுமா? எத்தனாவது படிச்ச எனக்கு என்ன? ஒண்ணாவதுல 7 வருஷம் பயில இருந்திருக்கேன். பார்த்தால தெரியுது நீ படிக்காதன்னு. ஏமா இங்கிலீஷ்ல படம் சொல்ற? அப்ப நீ படிக்க இங்கிலீஷ்? எவனாச்சும் இழிச்சா பையனாங்க அவன்ட்ட பேசிக்க. நீ இழிச்ச வாயின்னு தெரிஞ்சுதான் ஒன்டே பேசுற. உங்களுக்கு மதிப்பு கொடுக்கறவன் நானு. உங்களுக்கு மரியாதை கொடுத்து
மரியாதை கொடுத்து அன்பா பேசுறேன் இந்த பழனிக்குமார் தான். அதத்தான் நானும் சொல்றேன். ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தா ஆம்பளைக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பேன். பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லை. பெண்களுக்கு உண்மையிலே ஒரு ஆம்பளையாடா? அண்ணே ஆம்பளையாடா? தெரியலையே பாருமா. ஏங்க பார்த்தா நான் கொண்டு வர மாதிரி தெரியுதா? ஏங்க நானாவே இல்ல சொல்றேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னமா நாலு பிள்ளை வந்துட்டு போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அந்த பாரியா நானா சொன்ன பெரியவரை கேட்டு பாரு. அந்த பையனா நினைச்சு பார்த்து பேசாத. அந்த பையனா ஆம்பளை இல்லைன்னு சொல்றாரு அவரு. தேவலாம நீ பேசிக்கிட்டு இருக்க. ரொம்ப பேசிட்டு இருக்க. நான் ஆஞ்சு விடுவேன் ஆஞ்சு. யாரு நான் பிடிக்க ஆரம்பிச்சு வச்சுக்க. பொட்டி வச்சுக்கிட்டு மனப்பாறை பார்க்க போகணும். நான் போடுற உடனே பொட்டி ராய் விட்டு போயிருவேன். நான் போட ஆரம்பிச்சா பொட்டி கிழிச்சு போயிடும். என்ன லேசா நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ ரொம்ப லேசா நீ நினைக்காதயா. உன்னை மாதிரி வயசுக்கு எவ்வளவு பேரை பார்த்து போட்டு விட்டுட்டு வந்திருப்பேன். நீ என்னைய இது பேச உடனே நீ நல்லா என்கிட்ட போட வந்துட்டு. கை நீட்டி பேசாத. நான் மோசமான ஆளு. கையை நீட்டி பேசுறேன்னா காலை நீட்டி பேசுற எனக்கு என்னய்யா? யாரா இருந்தாலும் எப்படி பேசணும் அப்படிதான் பேசுவேன் நானு. போன போது உங்களை பொம்பளை பிள்ளைங்க விடுறேன். நீ விட்டா என்ன விடலன்னா நான் எப்ப விடணுமோ அப்பதான் நான் விட முடியும். விருப்பத்துக்கு என்னால விட முடியாது. நீ வந்து விட்டுட்டாலும் கிளு கிளு கிளுன்னு இருக்க. நீ கொண்டாந்து விடுறப்ப பூடு பூடுன்னு தான் இருக்க போகுது. ஆமா ஒண்ணிட்டு வந்து காப்பிட்டாலும் கிளு கிளு கிளுன்னு இருக்க. நீ பேசுறது பொம்பளை பிள்ளை எப்படி பேசணும்னு அப்படி பேசணும். பொம்பளை பிள்ளை மரியாதை கொடுத்தா ஆம்பளைக்கு நான் மரியாதை கொடுப்பேன். மரியாதை வாங்க தச்ச வகையில நான் வந்தவங்க மாத்திரம் உள்ள போங்க. நீங்க பொட்டி கடை நாங்கெல்லாம் சரக்கு போடுறவங்க. யாரு? ஆமா நாங்க பார்த்தாலே தெரியுது. ஆமா பார்த்தாலே தெரியுது. என்னத்தே இருந்தாலும் நீ சரக்கு சரக்குத்தே நாங்க பொட்டி கடை தான்மா. சரக்கு இருந்தாலும் உனக்கு இங்க வேலை. சரக்கு இல்லைன்னு தெரிஞ்ச உனக்கே வேலை இல்ல. ஆயிரந்தே புரியல நீ பணியார ஊத்தலாம் அடியில கரும்பு இருக்கத்தாமா தெரியும். 15 ஆம்பளை நாடகத்தை வந்து ஆரம்பிச்சாலும் அந்த இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நாடகத்துக்கு சிறப்பு. தெரிஞ்ச பிள்ளையே தெரியாத பிள்ளைய அறிஞ்ச பிள்ளைய அறியாத பிள்ளைய. ஆனா மேடைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும். அதனால ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாலும் அந்த மேடைக்கு சிறப்பு. தெரியுமா தெரியாது? யாருக்கு பொம்பளை? சரக்கு இருந்தாலும் வேலை பார்க்க முடியும். பொம்பளை இல்லைன்னா நாங்களாம் இருக்க முடியாது வாரு. ஆமா நான் தான் சொல்றேன் பொம்பளை இல்லைன்னா உன்னால இருக்கவே முடியாதுங்க. ஆமா கையில ஆண்டவன் கைத்தொழில் கொடுத்துருக்கேன். பார்த்தாலே தெரியும் நீ கையாலே வேலை பார்க்க போறது. அந்த மாதிரி முடிச்சு விட்டு நாங்க போய் போய்கிட்டு இருக்கோம். யாரு? நீனா? எல்லாம் பொம்பளை நீங்க பெருசுன்றீங்க. அப்ப நீ ஆம்பளை பெருசுன்றீங்க. உலகத்துல சிவன் தான் பெருசு. சக்தி தான் பெருசுன்னு நான் சொல்றேன். உங்க சக்தி சிவன் பெருசுங்கற. உலகத்துல சிவன் தான் பெருசுன்னா அதுக்கு காரணம் இருக்கு. உலகத்திலே சக்தி தான் பெருசு. தசமா தானா? ஆமா. தேவலாம பேசிக்கிட்டு இருக்க. ரொம்ப பேசிட்டு இருக்க. நான் கேட்ட கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? நீ பதில் சொல்ல முடியல அது அப்புறம். நீ எப்படி ஆம்பளை தான் மேல நீ சொல்லிட்டு இருக்க? ஆம்பளை தான் பெருசு. எப்படியா சொல்ற பெருசுன்னு? கருப்புசாமி யாரு? சொல்ற பெருசுன்னு. இருமா கருப்புசாமி யாரு? கருப்புசாமி ஆம்பளை. ஆம்பளை தானே? அவர் யாரு? பழனிமலை முருகன் இருக்காங்க அது யாரு? அது என் புருஷன். யாயா? நல்ல உள்ளே பார்த்தா லூசு முட்டை எப்படி ஆடுறீங்க? அட வீரப்பட கம்னாட்டி முண்டை. முருகன் யாருன்னு கேட்டா என் புருஷன் பேரு முருகன். அதனால பழனி முருகன் யாருன்னு கேட்டா என் புருஷன்னு சொல்ல. ரைட்டுமா. நீ முருகன் உன் புருஷன் தானமா? ஆமா. உங்க மச்சான் யாரு? ஏன் என் மச்சானை பத்தி நீ கேக்குற? நான் சொல்றத கேட்டு பேசு. நான் என் மச்சான் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அவரு ஆம்பளை தானே? ஆமா. உன் மாமனார் ஆம்பளை தானே? இப்ப ஐயனார்னு சொல்லி அவர் யாருன்னு தெரியுமா? ஐயனார் சாமி. சாமின்னு நீ நினைச்சிட்டு இருக்கலாம். ஐயனார் என் கொழுந்த. அவரை பத்தி உனக்கு தெரியுமா? அவர் எதை எடுத்தா பெருசா நிப்பாரு. அவருக்கு எதுக்கு பிடிக்குன்னு எனக்கு தான் தெரியும். உனக்கு தெரியுமா? அவர்கிட்ட என்ன பெருசா இருக்குங்கிறது உனக்கு தெரியுமா? யாயா? யாரே சொன்னீங்க யாரு? இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றீங்களே. இவ்வளவு விவரமா பேசுது. ஆமா. அங்க எதை தூக்குனா நல்லா பெருசா இருக்கு. ஏங்க ஐயனாட்ட மதுரை வீரனை பாத்திருக்கியா? ஆமா மதுரை வீரன். மதுரை வீரன் கையில என்ன இருக்கும்? என்ன இருக்கு? என்ன இருக்கு? அருவா இருக்கு. அருவா இருக்கு. அருவானோட அந்த மதுரை வீரன் மீசையை முறுக்கிட்டு நின்னாதான் அதுக்கு அது பெருசு. அப்ப ஆம்பளை பெருசு. இப்ப முருகன் பெருசுன்னு சொன்னேன். முருகன் என் புருஷன்ங்கறேன். ஏன் முருகனை என் புருஷன்னு சொன்னா? முருகன் கையில என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? முருகன் கையில பெரிய வேல் இருக்கு. ஆமாங்க என் புருஷன் பெரிய தெளிவா இருக்கு. இந்த தண்டியா இருக்கு. ஆமா இருக்கு. வாஸ்தவமான பேசுது. ஒரு பொம்பளைக்கு தான் தெரியும். அது ஆண்டவன் விருது இளையராஜாவே பாட்டு பாடியிருக்கேன். ஆமாங்க. ஒரு பொம்பளை மனசுதான்டா ஒரு அலமேனை இருக்கும்டா. பொம்பளை மனசு தாண்டா அது கடல் அழகா. அது எனக்கு முடியவில்லை. அம்மா கடல் ஆழமாண்டா. இது கண்டுபிடி பொம்பளை தாண்டா. பொம்பளை மனசு கடல் ஆழத்தோட கண்டுபிடிச்சு போடலாம். பொம்பளை மனசை கண்டுபிடிக்க முடியுமா? சித்து மத்தி பேசுறேன். நீங்க சொன்னீங்க ஆம்பளை பூரா வரலாறு பூரா சொன்னீங்க. நாங்க பொம்பளை நீங்க பெருசுன்னு சொல்றீங்கல்ல. நான் என்ன சொல்றது தெரியுமா? பொம்பளை வரலாறு எடுத்துறதா சொல்றத கேட்டு பேசு. சொல்லு. சொட்டு கேட்குமா? ஆமா பொம்பளை இருந்தா பொம்பளை தான் பெருசு நீங்க சொன்னீங்கல்ல. 10 மாசம் பெத்து வளர்த்தது
10 மாசம் பெத்து எடுத்த ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிறீங்கல்ல, ஆமா. அதுக்கு யாரு காரணம்? அடச்சி மாயமுடு பெரிய உலக சாதனை பாரு. ஆமா. ஆம்பளை இருந்தாலும் புள்ள பெக்கலாம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. அதெல்லாம் அந்த காலம். இப்ப கம்பிய விட்டு ஆட்டுற காலம் தெரிஞ்சுக்க. அந்த காலத்துலதான் ஆம்பளை இருந்தாதான் பொம்பளை புள்ள பெக்கலாம். இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. இங்க இருந்து போய் எங்கெங்கே என்னென்னமோ நடக்குது. இந்த காலத்துல இப்படி இருக்குது ஐயா. இப்ப எல்லாம் ஊசி போட்டே புள்ள பெத்துட்டு போறாங்க. அது போனா போயிட்டு போகுது. ஏன் இங்க வாயா, இங்க வா. உனக்கு எத்தனை பொண்டாட்டி? இருமா. ஏன் உனக்கு எத்தனை பொண்டாட்டி? எனக்கு பொண்டாட்டி இருக்கிறது இருக்கட்டும். பொண்டாட்டி இருக்கா இல்லையா? அவர் சொல்றதுக்கு ஏங்க இங்க பாருங்க நீ. எல்லாம் தாவன் பண்ணுன வேலையாத்தே எடுக்க போறேன். உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கா இல்லையா? உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கா? எனக்கு பொண்டாட்டி இருக்கு. எத்தனை பொண்டாட்டி இருக்கு? எத்தனை பொண்டாட்டியா இருந்தா ஒண்ணுக்கு 2 பொண்டாட்டி இருக்கு. 2 பொண்டாட்டி இருக்கு. ஆமா. 2 பொண்டாட்டிக்கு புள்ள இருக்கா? 2 பொண்டாட்டிக்குமே புள்ள இருக்கு. யார் சொல்றது புள்ள இருக்குன்னு? நான் சொல்றேன். அட ஆளை மூஞ்சை பாரு. 2 பொண்டாட்டியுமே ஓ பொண்டாட்டியே இல்ல முதல்ல. நான் மாட்டுக்குத்தான் ஊசி ஓடுவாங்க பாத்து, பொம்பளைக்குமா ஊசி ஓடுறாங்க? அதெல்லாம் அப்ப உள்ளவங்க எல்லாம் காலையில எந்திரிச்சு அந்த காலத்துல உள்ள ஆம்பளைங்க எல்லாம் என்ன பண்ணுனாங்க? காலையில எந்திரிச்சு முகத்தை கழுவி போட்டு நீராகரத்தை குடிச்சிட்டு கதப்பேத்திக்கு தோல்ல வச்சுட்டு வயலுக்கு போனது அந்த காலம். அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் கல்யாணம் பண்ண அடுத்த 3 மாசத்துல அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கு. யான்னு கேளுங்க. அப்ப உள்ளவங்க கேப்ப குளு கம்மங்கள் எல்லாம் சாப்பிட்டவங்க. நல்லா கேட்டுக்கிறேன். அந்த புள்ள சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. இப்ப அடுத்து நான் சொல்லுவேன். இங்க பாரு. இங்க உள்ளவங்க எல்லாம் பெரியவங்க. இவங்கள்ட்ட உள்ள வீரம்லாம் இப்ப உள்ள பிள்ளைங்கள்ட்ட இருக்கா? ஒன்ட்ட முதல்ல இருக்கா? எங்க இருக்கு? பூரா தேர வளர்ந்த மாதிரி பெத்து போடுறாங்க. எங்க இருக்கு? பூரா விவசாயம் கேட்க எல்லாம் ஒயின் ஷாப்ல இருக்கு. அப்ப உள்ளவங்களுக்கு கல்யாணம் பண்ண உடனே உடனே புள்ள இருக்கா? இப்ப உள்ளவங்க குடிக்கிறவங்க எங்க இந்த புள்ள இருக்கா? எங்க புள்ள இருக்கா? அது யார் குடிக்க கூடாது? யாருனால? எல்லாம் அந்த ஓண்டு கொண்டு பண்ற வேலை. ஆமா. என்ன நீங்க எல்லாம் ஒழுங்கா இருந்தா நாங்க எதுவும் குடிக்கிறோம்? ஆவது பெண்ணல்ல மணி அழிவது பெண்ணாலம்பாங்க. அதத்தான் சொல்லிருக்கேன். ஆமாங்க. ஒரு ஆம்பளை நல்லா இருக்கிறது பொம்பளை பிள்ளைனால, ஒரு பையன் அழிஞ்சு போறது பொம்பளை பிள்ளைனால. நீங்க நல்லா பேசுறீங்க. சரி நீங்க நல்லாவே பேசுறீங்க. இந்த இடத்துல என்ன வியாபாரம் பாக்குறீங்க? நான் இந்த இடத்துல பழம் வித்துக்கிட்டு இருக்கேன். பழம் என்ன பழம்? இளந்த பழம். இந்த இளந்த பழத்தை கூட நான் பாப்பேன். எடுத்து பாருங்க. இளந்த பழம், இளந்த பழம். ஆசை பொடி சக்கா சவந்த பழம். நீங்க இறந்த பழமா வியாபாரம் பாக்குறீங்க? ஆமா. நான் என்ன வியாபாரம் பாக்குறேன் தெரியுமா? என்ன வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன்? அந்த பக்கம் ஏன்னு கேட்டேன், ஒரு மனுஷன் பார்வையில பார்த்தாதான் பாட்டு வரும். சரி. அவங்கள வயக்காட்டு விளையும் பழம், வயக்காட்டு விளையும் பழம், எம்மா வயக்காட்டு விளையும் பழம், எம்மா வயக்காட்டு விளையும் பழம். அதுதான் விதம் போடாத மரம். அம்மா கேரளாவில் பேமஸான பழம். அம்மா காட்டில இருப்பதும் எம்மா இந்த தண்ணியே இருக்குமா, என்கிட்ட இருக்குமா, அதுதான் அம்மா ஏந்தர பழம். ஏந்தர பழம். நீங்க பாதி சமத்தின நீங்க வாயில வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பவுர நெப்புறவளா நேந்திர பழம். அது சிச்சு போட்டே வீணா போற பழம். ஒரு பூம்பழத்தை சொன்னா கூட சந்தோஷமா வாங்கி சாப்பிடலாம். இன்னொரு பழம் கருப்பா இருக்கு தெரியுமா? என்ன பழம்? இங்க கோணலாக இருக்கும் பழம். அது என்ன பழம் ஐயா? அதுதாம்மா கண்ணங்கரே இருந்து இருக்கிற பழம். அம்மா புளியா பழம். ஒரே புளிப்பு காரி துப்பணுங்க. என் பாட்டை கேட்டோம்னா நாய் கூட சீந்த மாட்டேங்குது. சரி யார் அப்படி சொல்றாங்க?
என்ன வாத்தியாரே ஆ, என்ன மாறி கிட்டு மாறி மாட்டிட்டு வாத்தியாரே ஏன் உனக்கு என்ன விழுந்துச்சு வாடே உனக்கு செய்வன வச்சிட்டாங்க உன நேத்து கூட அந்த மாதிரி இல்லையே ஆமா அதனால பரவாயில்ல அங்க சிரிக்கிறேன் சிரிப்பு வரல அழுகிறேன் சிரிக்கிறேன், சிரிக்கிறேன், சிரிப்பு வரலே. அழுகிறேன், அழுகிறேன், அழுகே வரலே. அமைஞ்சது அப்படித்தான். சரிங்க. நாம இருக்கிற என்ன பார்த்தா ஆத்தாக்கள்லாம் ஆமாங்க பூரா ராவதரை வள்ளி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்க. ஆமாங்க. இருந்தாலும் நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே ஆடுறோம், நல்லாவே பாடுறீங்க, நல்லாவே பாடுறோம். உங்க மகனை பார்த்தா நான் எப்படி தெரியுமா? எங்க உலகத்திலே ஆமராசா நீங்க டீயை குடிச்சாருந்தே கொஞ்சம் சுறுசுறுப்பாரு. பரவாயில்ல அதனால காட்டு ராசா இன்னொரு போட்டுருவேன். காட்டு ராசா காட்டு ராசா மனுஷன் மனுஷன் நீங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? கேளுங்க, தெரிஞ்சா கொஞ்சம் சொல்றேன். அப்புறம் தெரியாம பெட்டியர்க்க மாட்டேன், கேட்டே சொல்லிடுறேன். நான் எங்க ஆத்தா மாதிரி விட்டு அந்த கேள்வி கேட்கிறேன். சரி கேளுங்க. நீங்க எங்க அண்ணன் மாதிரி அப்புறம் நீங்க அத பத்தி என்னங்க? எல்லாம் கூட பிறந்த பரப்பு மாதிரி இருக்காங்க. எல்லாம் இங்க உள்ளவங்க எல்லாம் யாரு? ஆத்தா இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன், பதில் சொல்லுவீங்களா? ஆமா. அடுத்த செம்மத்துல 7 செம்மமா இருந்தல இப்ப இருக்கிற கணவர் அடுத்து அந்த 7 செம்ம இருந்தாலும் இந்த மாதிரி கணவர் எனக்கு அமைன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. கணவர்னா அவர் கை தூக்குறாரு, யாருமே தூக்க மாட்டாங்க. ஏமா அந்த அளவுக்கு என் பங்காளியோட ரொம்ப கொடுமை பண்ணிருக்காங்க. ஏமா இவர்தான் சொல்றாரு, இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைச்ச புருஷ மாதிரி 7 ஜென்மத்துக்கு எனக்கு கிடைக்கணும்னு எல்லாரும் கை தூக்குறது இல்லையா? அப்ப யாருமே உங்களை எல்லாம் அவர் நல்லா வச்சுக்கலையா? ஏன் பங்காளி அவர் கை தூக்குவாங்க தெரியுமா? அப்படியா? பங்காளி நம்ம மானத்தை காப்பாத்துங்க. சரிங்க. அடுத்த செம்மத்துல இல்ல இந்த செம்மத்திலே இந்த கட்ட கொண்டாட்டி மாதிரி அடுத்த செம்மத்துல நான் பிறவி செத்தாலும் இந்த மாதிரி மனைவி எனக்கு அமையணும் அப்படின்னு சொல்றவங்கள கை தூக்குங்க. கை தூக்குப்பா. எல்லாம் வாழ்க்கையில நோந்துட்டாங்களா? ஏன்னா பிஞ்சிலே படுத்திருப்பாங்க. பூரா வாழ்க்கைய பூரா வெறுத்து உட்காந்துருக்கீங்க என்னைய மாதிரியா. ஏன் முன்னாடி படுத்த வெள்ளி செவ்வாய்க்கு வழக்கமா திருத்த அடிப்பா, நானும் பொறுத்துக்கிட்டு நாடாக்கு வந்துருக்கேன். என்ன செய்யுது ஏன் நேரம் காலம் உங்களுக்கு மாதிரிதான் எனக்கு பங்காளி உங்களை சொல்லி குத்தம் இல்ல. அங்க யாருமே எனக்கு பொண்டாட்டி பிடிக்கல யாருமே சொன்னாங்களா? என் வீட்டுக்குள்ளே 1000 ஓட்டம் இருக்கு. சரி பரவாயில்லைங்க. அதனால
ஆடி ஆசை வச்சண்டி அடி ஆசை வச்ச மேலதான் அங்க ஆசை வச்சேனே உம்மலதான் அடி அருவி வச்சண்டி தோட்டத்திலே தோட்டத்திலே நெத்தியில பொட்டு வச்சு மாலாம்ப இருக்குதாடி தாடி காப்புதாடி அடி வந்தாடு வாடி மதுராஸ் நம்புதாடி போன போறாடி போயில போயல்லதான் அடி வந்தாடு வாடி மதுராஸ் நம்புதாடி போனாடு போடி சுடுபட போயிலதாடி அடி ஆளு தாண்டி போக தாண்டி ஆளு தெரியுமாலை தாண்டி அருமை மீசக்காரன் தாண்டி அரிப்பு மீசக்காரன் தாண்டி குடும்பத்துக்கு சச்சா என்ன கொண்டு போயிட மதுராசில் தாவாடாடி மதுராசி நாம்புதாடி போன போறாடி போயகட்ட போயலாங்க வந்தாடி மதுராஸ் நம்புதாடி போனா போராடி சுடுபட போயிலதாடி வந்தவனாண்டி மதுரை சொன்னாடி வந்தவனாண்டி மதுரை போயலாடி வந்தவனாண்டி மதுரை சொன்னாடி வந்தவனாண்டி மதுரை போயலாடி ஆதாரம் குடிக்காத ஆத்தோரம் கொடிக்காரா அழகழக தென்னமரா அழகழகா தென்னமரா அடி உன்ன பத்தில அரசில எங்க வந்து எழுப்புதாடி வந்தாடு வாடி மதுராசி நாம்புதாடி போன போறாடி போயகட்ட போயலாங்க வந்தாடி மதுராஸ் நம்புதாடி போனா போராடி சுடுபட போயிலதாடி அடி அம்மா அடி கொண்டுடனா எலமா தள்ளுடனா அடி நரிக்கே பவளங்களா இவன் நவரத்தின மாலைகளா அப்படி முடிச்சாலும் குடிங்கய்யா நல்ல இந்த மாதிரி நல்ல புளியங்கொம்பு பார்த்து அப்படி இடிச்சாலும் இடிங்கய்யா தம்பி நல்ல இவனை போல நல்ல இடிச்ச வாயின பார்த்து கோபந்தாபமுன்னு கொல்லப்புறம் போனதில்லை மாதாவந்து கொல்லப்புறம் போனதில்லை நானாவே நம்பிக்கை நல்லவரே ஆடி ஏலே இளங்குயிலே அடியேலே எனக்குயிலே எம்மா ஏலே இளங்குயிலே எம்மா ஏலே எனக்குயிலே எத்தனை போனாலே எத்தனடுக்கு போனாலே உன்னை நான் ஏறெடுத்து நான் பார்க்க மாட்டேன் உன்னை நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் அது கோபம் கோபம் வந்து கொத்த பக்கம் போகிறது அவன் கொல்ல பக்கம் போயிருந்தேன் கோபம் வந்து கொத்த பக்கம் போகிறது அடிநாளைய தாண்டி அனுபவித்த காரணி தாடு பாடி வந்தாலும் மாறி மதுராசி நம்புதாடி போன போறாடி போயகட்ட போயலாங்க வந்தாலும் மாறி மதுராஸ் நம்புதாடி போனா மாறாடி புதுப்பட போயிலதாடி நான் எப்படி குடுக்கறேனோ அதே மாதிரி நீ குடுக்கணும் ஓஹோ குடுக்கலை வச்சுக்க நம்மகிட்ட பங்காளி கூட கை தட்டுவேன் ஏய் என்ன எல்லாம் கழட்டா
10,000 சம்பளம் கேக்குதுல என்ன முட்டா பையல சோத்த திங்கிறியா சோத்த விட்டு பிய திங்கிறியா அது திங்காத நான் என்னதுக்கு இங்க வரேன் ஒன்னே மாதிரி நான் ஆம்பளை பிள்ளை இருந்தேன்னு வச்சுக்க ஒன்ன விட நீ நாட்டு சட்டை கட்டின நான் பாவடை கூட கழட்டி போட்டு ஓடிடுறேன் உட்காந்துக்கிற எண்ணமெல்லாம் என்னோட எண்ணம் பொம்பளை பிள்ளைங்க அதிகமா உட்கார்ந்துருக்கு உனக்கு எனக்கு சரிசமமா ஆயிரும் சரியா அந்த மாதிரி நான் சட்டையை கட்ட முடியாது ஆடுறியா அந்த மாதிரி ஆடலாம்னா ஏன் ஆடலாம்னு கேட்கணும் அந்த மாதிரி சட்டையையும் கையிலையும் அவுத்து போட்டு நான் பேர் சொன்னேன் நல்ல பப்புள்காரா கொண்டு வாயான்னு பஸ் ஸ்டாண்ட்ல சாட்டை அடிச்ச பையில அழைச்சாந்து என்னோட விட்டுக்கிட்டு பெரிய மாவு அடிக்க வேண்டியதா இருக்கு பாருங்க இப்பதான் டெலிவரி ஆக போகுது வேணும்னா வந்து உடம்ப காட்டினோட மழை எப்படி அடிக்குது நல்லா மகமாயி நல்லா இருந்துச்சு ஐநாறு இந்த மாதிரி உடம்ப காட்டாங்க இந்த மாதிரி உடம்ப காட்டாங்க கடைசியில கொண்டு போய் இந்த மாதிரி மழை வர வச்சுட்டாங்க பரவாயில்லம்மா ஏமா நல்லாவே ஆடுறேன் நல்லாவே பாடுறீங்க அதனால உங்களை பார்த்தோன்னே எனக்கு லவ் பண்ண தோணுது எப்படி வருது காதல் பண்ணாமா எப்படி காதல் பண்ண போறீங்க தெரியாதா சொல்லுங்க பாருங்க அதே மறுத்து பூவடுத்து அம்மா அப்படியே கொஞ்ச நேரம் நீங்க உள்ள வாங்க மஞ்சள் ஒன்று போடவா மாமரத்து பூவடுத்து மஞ்சள் ஒன்று போடவா கண்ணே ஒரு நாடகம் இரவியர் கீரம் அப்படியே உள்ள Thank you.
மழை வருது போகாதீங்க. இந்த கொஞ்ச நேரம் மழை நின்று அப்படிங்கிறது வாங்க சும்மா வாங்க. Thank you.
செல்ல எடுத்துக்கிட்டாங்க யாரு ஒதுக்கி விடுங்க